ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 6 கோல்டன் பிரின்சிபிள்ஸ் டு வின் இன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். ஸோ ஏற்றுமதி தொழிலில் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 6 பிரின்சிபிள்ஸ் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பிரின்சிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபைங் த ரைட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ரைட் மார்க்கெட் பிளேஸ். ஸோ நீங்கள் வந்து ஏற்றுமதிக்காண்டி செலக்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கணும். ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணி அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எந்த ப்ராடக்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்றத. ஸோ ஐடென்டிஃபைங் த ரைட் ப்ராடக்ட்ஸ். ஸோ வெற்றி அடையக்கூடிய ப்ராடக்டை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் ரைட் மார்க்கெட் பிளேஸ். ஸோ ப்ராடக்ட்ஸை கண்டுபிடிச்சா மட்டும் போதாது, அந்த ப்ராடக்டை வந்து எந்த மார்க்கெட்டில் போய் நம்மளால் விற்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ அது எந்த கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில் எந்த பிளேஸில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு அது வந்து நம்ம வந்து விற்கலாம் அந்த ப்ராடக்டை வந்து, அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கோல்டன் பிரின்சிபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபைங் த ரைட் ப்ராடக்ட்ஸ். ஸோ கரெக்டான ப்ராடக்டை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அந்த ப்ராடக்டை வந்து எந்த மார்க்கெட் பிளேஸில் நம்ம வந்து விற்கலாம். ஸோ வாட் ஆர் த வேரியஸ் கண்ட்ரீஸ் இன் விச் வி கேன் செல் தோஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கோல்டன் பிரின்சிபிள். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு பையர் இருக்கிறாரு, நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அந்த பையரை, உங்களுக்கு இப்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டாரு. அவர் வந்து ஒரு டைம் சொல்லியிருப்பீங்க, நான் வந்து கரெக்டாக வந்து இந்த டேட்டுக்கு முன்னாடி நான் வந்து டெலிவரி கொடுத்துருவேன் அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருப்பீங்க ஃபஸ்ட்டே. பட் ஏதோ சில காரணங்களால் உங்களால் என்ன செய்ய முடியல அப்படின்னா, அவர் சொன்ன அந்த டைமுக்கு வந்து டெலிவரி கொடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ட்ரபிளில் வந்து மாட்டுவோம். ஸோ ஏன்னா ஒரு பையர் வந்து அந்த டெலிவரி டைமை வந்துட்டு ரொம்ப வந்து அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ கரெக்டான டைமில் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சரக்கை கொடுத்தே ஆகணும். ஸோ இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே பேசும்போதே நீங்கள் வந்து கரெக்டாக அதை கால்குலேட் பண்ணி இத்தனை நாள் ஆகும், ஒரு 1 வீக் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி எந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு டெலிவரி கொடுக்க முடியுமோ அதை தான் நீங்கள் வந்து அவர்கிட்ட சொல்லணும். ஸோ லேட்டாக வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ராடக்டை வந்து டெலிவரிக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ இதுதான் செகண்ட் பிரின்சிபிள். டைம்லி டெலிவரி இருக்கணும். ஸோ சொன்ன நேரத்தில் அதுக்கு முன்னாடியே கரெக்டாக சரக்கை வந்து அவங்களுக்கு அனுப்பி வச்சிடணும். ஸோ தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா, குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். நீங்கள் ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து தரமே இல்லாத ஒரு பொருளை நீங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப ஆர்டர் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்டோடைய தரம் வந்து நல்லா இருக்குதா, ஹை குவாலிட்டி ப்ராடக்டாக இருக்காங்கிறத நீங்கள் டபுள் செக் பண்ணிக்கணும். ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஒரு பையர் கையில் கிடைக்கும் போது அது வந்து ஒரு குவாலிட்டி ப்ராடக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்பர் பேக்கேஜிங். ஸோ என்ன தான் நீங்கள் வந்து குவாலிட்டியாக ப்ராடக்ட் இருந்தாலும், என்ன தான் நீங்கள் வந்து டைம்லி டெலிவரி கரெக்டான நேரத்தில் நீங்கள் சரக்கை அனுப்பி வச்சாலும், உங்களுடைய பேக்கிங் வந்து ஒரு டேமேஜ் ஆகிற கண்டிஷன்லையோ இல்லை போகிறதுக்கு முன்னாடியே வந்து அது டேமேஜ் ஆயிடுச்சு, பாக்ஸ் உடஞ்சிருச்சு, இந்த மாதிரியான ஒரு பேக்கேஜிங் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பவும் ஆர்டர் கிடைக்காது. ஸோ அவங்க வந்து பையர் வந்து அந்த ப்ராப்பர் பேக்கேஜிங்கை எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பேக்கேஜிங் வந்து நல்ல ஒரு குவாலிட்டி பேக்கிங் தான் பண்ணணும். சும்மா ஏனோதானோன்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட்டு ஒரு காட்டன் பாக்ஸில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டன் பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆகக்கூடிய ஒரு காட்டன் பாக்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேக்கிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதையெல்லாம் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி அதில் வந்து எது வந்து குவாலிட்டி எக்ஸ்போர்ட் பேக்கிங்கிறத நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஒரு பேக்கேஜிங் மெத்தடை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்.
ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே, ஸோ ப்ராப்பர் பேக்கேஜிங்க்கு அப்புறம் அடுத்த கோல்டன் பிரின்சிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 5th கோல்டன் பிரின்சிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து ஏற்றுமதி டாக்குமெண்ட் வந்து பிழை இல்லாமல் இருக்கணும். ஸோ மிஸ்டேக்ஸ் இல்லாத டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட் வந்து உங்களுக்கு வந்து லாஜிஸ்டிக்ஸ் ஏஜென்ட் ஆர் C&F ஏஜென்ட் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கஸ்டம்ஸில் வந்துட்டு ப்ராடக்ட் கிளியரன்ஸ் நடக்கும்போது குயிக்காக வந்து உங்களுடைய ப்ராடக்டை வந்து அவங்க கிளியர் பண்ணி சரக்கை வந்து அனுப்பி வைக்க முடியும். ஸோ அப்படி அவங்க குயிக்காக கிளியரன்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த டைம்லி டெலிவரி, நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் பார்த்தோம்ல, அந்த டைம்லி டெலிவரிக்கு நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ சரக்கு போய் கஸ்டம்ஸ் நின்றுட்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த டாக்குமெண்ட் இல்லை அந்த டாக்குமெண்ட் இல்லைன்னு ஒரு 4 நாள் 5 நாள் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா நீங்கள் நினச்ச டைமுக்கு வந்து ப்ராடக்டை அனுப்பி வைக்க முடியாது. ஸோ அதனால் எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே உள்ள கஸ்டம்ஸ் கிளியரன்ஸுக்கும் முக்கியம், அதாவது லோக்கலில் நம்ம கொடுக்க கஸ்டம்ஸ் கிளியரன்ஸுக்கும் முக்கியம். அதே மாதிரி அந்த டாக்குமெண்ட் வந்து அந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போன உடனே அங்கேயும் வந்து கிளியர் பண்ணணும். முக்கியமாக வந்து இங்கே லோக்கலில் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் ஏற்றுமதி டாக்குமெண்ட்டில் நீங்கள் வந்து கவனம் வச்சே ஆகணும். ஸோ எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது லாஸ்ட்டு 6th கோல்டன் பிரின்சிபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டேர்ம். ஸோ இந்த பேமெண்ட் டேர்ம் வந்து நீங்கள் சரியான முறையில் ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னீங்கன்னா ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஏற்றுமதி தொழிலில். ஸோ அதனால் எது பாதுகாப்பான பேமெண்ட் டேர்ம் அப்படின்றத வந்து நீங்கள் தான் வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நான் நம்ம சேனலில் கூட நிறைய மெத்தட்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். எந்த பேமெண்ட் டேர்ம் வந்து ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும், ரிஸ்க்கை வந்து ஓரளவுக்கு குறைக்கக்கூடிய பேமெண்ட் டேர்ம் எது அப்படின்றதெல்லாம் நான் வந்து நம்ம சேனலில் வந்து நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸுடைய லிங்க்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பற்றி A to Z வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்த்துருக்கிற அந்த முக்கியமான அந்த 6 பிரின்சிபிள் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயமாக நீங்களும் என்ன ஆக முடியும் அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட்டராக ஆக முடியும். ஸோ நான் ஒன்ஸ் அகேன் ரிப்பீட் பண்ணுறேன். ஐடென்டிஃபைங் த ரைட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ரைட் மார்க்கெட் பிளேஸ், அப்புறம் டைம்லி டெலிவரி, அண்ட் 3rd ஒன் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், அண்ட் 4th ஒன் ப்ராப்பர் பேக்கேஜிங், அண்ட் 5th ஒன் எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ், அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து பேமெண்ட் டேர்ம். ஸோ இது தவிரவும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த 6 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 6 விஷயங்கள். ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஒரு வெற்றியாளராக மாறி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.